நம்ம ஜாக்கை பற்றி சொல்லணும். ஓ அதுவா, நானும் கவனிச்சேன். ஜாக் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற விஷயத்துல அவன் எழுத ரொம்ப கடினமா இருக்குது. அதனால நம்ம அவனுக்காக இன்னைக்கு நைட் ப்ரேயர் வைக்கலாமா? சரிங்க. ஜாக் ப்ரேயருக்கு டைம் ஆகுது. இந்த வசனத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை பத்தி தான் உங்களுக்கு சொல்றேன். இங்கிலாந்து மகாராணி யாருன்னு தெரியுமா? தெரியும்பா, எலிசபெத் மகாராணி. அந்த விக்டோரியா மகாராணி வந்து அவங்களோட இங்கிலாந்து ஜனங்களெல்லாம் பார்க்க அவங்க 4 வருஷம் அனுப்பிட்டு போவாங்க. 4 வருஷம் அனுப்பிட்டு போகும்போது ஒரு நாள் ஜோரா மழை பெய்ஞ்சான். ஜோரா மழை பெய்யும் போது அவங்களுக்கு அவங்க அரண்மனைக்கு போக ரொம்ப நேரம் தூரமா இருந்துச்சு. அதனால பக்கத்துல இருக்க வீட்டுல போய் இந்த மாதிரி எனக்கு குழந்தை தாங்கன்னு அங்க பக்கத்துல அந்த வீட்டுல இருக்கவங்க வந்து கொஞ்சம் வசதியான குடும்பமா அவங்க வந்து குடம் கேட்க உடனே அவங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி அவங்க கிட்ட 2 குடம் இருந்துச்சான். அந்த 2 குடம் இருக்கும்போது ஒரு குடம் வந்து நல்லா முழுசா இருந்துச்சான். இன்னொரு குடம் வந்து ரொம்ப வயசா ஓட படம் மாதிரி இருந்துச்சான். அந்த புது கொடையை வந்து அவங்க தர மனசு வரலையா. அதனால அந்த பழைய கொடையை கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க சேவை செய்யறவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்களாம். நன்றி கடிதம் சொல்லிட்டு விக்டோரியா மகாராணி கொடுத்து தான் வந்து கொடுத்தாங்களாம். விக்டோரியா மகாராணி அவங்க குடம் கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுத்தாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி எனக்கு மழை பெய்யும் போது கொடை கொடுத்து அனுப்பிச்சுல அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நன்றி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அடுத்து வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அது வந்து இதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஜீசஸ் வந்து மரியாதை வந்து அவங்க கிட்ட இருக்க விலையில பெற்ற பரிமாற்ற வந்து ஜீசஸ் காலத்துக்கு கழுவினாங்களாம். இது போய் வேஸ்ட் பண்ணேன்னு சொன்னாங்கன்னா யூதாஸ். கடைசியில் அவனுக்கு என்னாச்சு, அவன் உயிரே வந்து 4 கொஞ்சம் செத்தான். இதே மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. நம்ம பிதாவானவர் நம்மளோட ஒரே பேரான குமாரனே நம்மளுக்காக கொடுத்து அன்பு கொண்டார். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் நம்ம பாவத்தினால அவர் வந்து அவங்களே வந்து சிலுவையில் அறைந்து இறந்தார். நம்மளை வந்து அன்பு கொண்டார். அதே மாதிரி நம்மளும் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்.